அனைவருக்கும் வணக்கம். இப்போ EM3 வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். EM3 எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கருக்காயை எரித்து சாம்பலாக வச்சுக்கிட்டது 1 கிலோ. அடுத்து கருக்காய் தவிடு 1 கிலோ. அடுத்து வந்து கடலை புண்ணாக்கு 1 கிலோ. கடலை புண்ணாக்கு நல்லா தூளாக பண்ணிக்கிட்டது 1 கிலோ. அடுத்து நாட்டு சர்க்கரை இது வந்து ஆர்கானிக்காக தயார் பண்ணது 1 கிலோ. சர்க்கரையை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். இதோட குப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். இதை மூணையும் நல்லா கிளறிக்கணும். எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கணும் நல்லா. இது வந்து 1 ஏக்கருக்கான வந்து EM3. நல்லா கலந்துக்கணும். அப்படி கலந்துட்டு நாட்டு சர்க்கரை கரைச்சது அதோட ஒரு அரை லிட்ரு EM1 தாய் திரவம் அதையும் கலந்துக்கணும் நாட்டு சர்க்கரையோட. இதான் வந்து EM1 ஏற்கனவே போட்டு வச்சது. ஒரு அரை லிட்டர் அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையும் நாட்டு சர்க்கரையோட கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவு கரைச்சிடணும். கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெசறணும். இப்படி தெளித்து பெசறணும். அப்படி பெசறணும். நல்லா கலரி விட்டுட்டு
சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அமுக்குனா அப்படி உடையிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். இவ்வளோ பெருசு. ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இன்னும் 1 ஏக்கருக்கு தான் இப்போ செய்யுது. ட்ரம் எடுத்துகிட்டு வரேன். இந்த உருண்டையை இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த ட்ரம்மில் வந்து அடுக்க போகிறோம். பாருங்க, இந்த ட்ரம்மு வந்து அடுக்க போகிறோம். இவ்வளோ பெரிய பேரல் தேவையில்லை, 8 அடி தான். அதனால வந்து இந்த ட்ரம்மில் வந்து இப்படி ஒவ்வொன்றா அடுக்க போகிறோம். நம்ம அடுக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து மூட போகிறோம். இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா அடுக்கி அடுக்கிட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடுறோம். மூடியை போட்டு மூடிட்டு டெய்லி காலையில் திறந்துட்டு மூட போகிறோம். அவ்வளோதான். நிழலான இடத்துல வச்சுருக்கணும். இதுக்கு வந்து இருட்டறையெல்லாம் தேவையில்லை, சும்மா நிழலில் வச்சா போதும். காலையில் திறந்து ஒரு 8 நாள் வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் 9ஆவது நாள் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை.